வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான மைதா முறுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல மைதா மாவை நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு ஈரத்துணியில் மைதா மாவை அதில் போட்டுட்டு இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக இதை 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவில் தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. வெறும் மைதா மாவை நம்ம ஈரத்துணியில் வச்சோன்னா ஈரத்துணியோட அந்த ஈரப்பதத்திலே நல்லா இது வெந்து வந்துடும். இப்போது 15 நிமிஷம் கழித்து நம்ம மைதா மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை நம்ம இது மாதிரி ஆவி கட்டி எடுத்தோன்னா தான் மைதா மாவில் இருக்க அந்த பிசுபிசுப்பெல்லாம் போய் இது நல்ல ஒரு சாஃப்டான மாவாக இருக்கும். எல்லா மைதா மாவையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 100 கிராம் பொடித்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மைதா மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு ஓமம் இல்லைன்னா எள்ளு பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா இது ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு மாறாமல் நல்ல ஒரு வெள்ளை கலரில் நமக்கு முறுக்கு கிடைக்கும். 1 கிலோ மைதா மாவுக்கு ஏறக்குறைய ஒரு 500 ml தண்ணி தேவைப்படும். 1/2 லிட்டர் தண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்தோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல இது முறுக்கு மாவு சரியான பதத்துக்கு வந்துடும். மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியில் இது மாதிரி எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முறுக்கு அச்சில் வச்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சு சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இதை நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இந்த முறுக்கு நல்லா நமக்கு வெள்ளை கலர்லேயே கிடைக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய இந்த மைதா முறுக்கு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.